ஆக்சிலேட்டர் அப்படியே கூட மூவ் பண்ணு. போலாம் 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 போலாம். ரைட் 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 ரைட். எடே பின்னாடி ஓதுறிய வண்டி இன்னும் பின்னாடி போகுது. என்ன பண்ணான்னு தெரியாமல் சிரமப்பட்டு படிச்சிருக்கான். திடீர்னு கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்தனா படிக்க மாட்டேன்னு சொன்னே பிளாக்மெயில் பண்ணதுனாலே அவனுக்கு ஃபீவர் வந்து நார்மலாக இருக்கிற 98 டிகிரி வந்து 101 மாறி போச்சு. காவியா இஸ் க்ரையிங் அப்படின்னு தமிழ்னு போட்டால் வச்சுக்கிறேன். பிச்சுக்கும் வியூஸ் வந்து பிச்சுக்கும். இலைகாயில் வர மாதிரி மக்கள் நீங்களே சொல்லுங்கள். அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. நான் போய் இடையில எப்படி சமாதானப்படுத்த முடியும் சொல்லுங்கள். ரியல் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. அழகா சாப்பிட்டேன் பிரான், ஒன்றும் பண்ண முடியாது பிரான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை டி வித் காவ்யா. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா பையனுக்கு வந்து காய்ச்சல், ஸோ ஃபீவர். அவன் வந்து 10th வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். படித்து அவனுக்கு வந்து ஒரு வழியாக பப்ளிக் எக்ஸாம் வந்து காய்ச்சல் வரங்காட்டி பயத்தில் காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ அதைத்தான் வந்து நம்ம இன்றைக்கி அவனை போய் வீட்டில் போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம வில்லேஜ் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ தாக்கிப்புதூர்னு ஒரு வில்லேஜில் தான் அவங்க வீடு இருக்குது. அங்கே தான் போயிட்டு அவனை வந்து பார்க்க போகிறோம். போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறது சொல்லு, நீ அதை சொல்லு. போயிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு கிளம்பி வந்துடலாம். போய் டின்னர் நம்மளவே பண்ண வைக்கிறாங்களா இல்லை அவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம், அப்படி இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து காவியா கார் ஓட்டுன மாதிரி வீடியோ பார்த்தீங்க. ஸோ வந்து இன்றைக்கி மூவ் பண்ணி பழகினா முடிஞ்சால் இன்றைக்கி அங்கே போயிட்டு, ஏன்னா அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் வில்லேஜ் சைடுங்காட்டி வண்டியெல்லாம் எதுவும் பெருசாக வராது. பொன்னாயிரம் வந்து டவுனு சிட்டிக்கு நடுவில் இருக்கு. சிட்டி அப்படி சொல்ல, ஆனால் அங்கே வந்து எதுவும் ஓட்டி பழகிற மாதிரி எல்லாம் இடம் வசதி எல்லாம் கம்மி. சரி, இன்னைக்கு முடிஞ்சால் வந்து இவ்வளோ காரு ஓட்டுறவும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். ஓட்டி பழகலையா நீ? இப்போ ஓட்டி பழகுறேன். எப்போதான் அப்புறம் ஓட்டி பழகுவேன்? ஏன் எனக்கு ஓட்ட தெரியாமையெல்லாம் இல்ல. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோல பாத்தீங்களா गाइस, எவ்வளவு ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்ல தான் போயிட்டு இருந்தாப்ல. நான் தேர்ட் கியர் மாத்துட்டா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டு செகண்ட் கியர் போனாப்ல. அது 20 தான் போனாப்ல. அப்படி இல்ல, 20க்கு மேல போனா நீ பயந்துட்டு வேணாம் ஸ்லோவா போ நீ சொன்னது. நீ இன்னைக்கு கொஞ்சம் கார் வந்து நம்ம கொடுப்போம் அப்படியே மூவ் பண்ணி. அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ கார் ஓட்டுன வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம சேனலில் போனாலே அந்த வீடியோ இருக்கும், பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம வளவளன்னு பேச வேணாம். நேராக வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்னென்னலாம் அங்கே நடக்குதுன்னு அப்படியே பார்ப்போம். எதனால் அவனுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு முதல்ல விசாரணை. வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. ஹை ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டாங்க. கரெக்டாக நாங்கள் ஸ்கூல் வர டைமுக்கு தான் வந்திருக்கோம். வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்க வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணா கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டானையும் பாருங்க காரில் ஏற்றிட்டோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ இவங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம போகலை. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விடுங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் இப்படியே கட் ஆயிடுவோம். இவங்க வந்து அதை தாண்டி போகிறாங்க. அதனால் வந்து இவங்களை ட்ராப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் எங்களுக்கு. இங்கேயே இறங்கிடுவாங்க, நம்ம தம்பிகள்லாம் இங்கேயே இறங்கிடுவாங்க. ஸோ சாரிடா, எங்களால் இது வரைக்கும் தான் வந்து கொண்டு வந்து விட முடியும். ஓகேவா? ஓகேவா? டாட்டா சொல்லிடு எல்லாத்துக்கும். ஸோ இங்கே வந்து இந்த டெஸ்டினேஷனில் வந்து இவங்க இங்கே இறங்கிடுவாங்க guys. போகிற வழியில் ஒரு பொது சேவை. சரி ஓகே, இங்கே இறங்கிடுவாங்க அவங்க. சரி பார்த்து போங்க. என்னடா எத்தனை படிக்கிறீங்க நீங்கள்? 8th ஸ்டாண்டர்ட். நீ 7th 8th? அண்ணன் தம்பிங்களா நீங்கள் 2 பேரும்? இல்ல, நான் வேற கிளாஸ். ஃப்ரெண்ட் தானா? சரி ஓகே, டாடா. பை நா. ஓகே. நீ இந்த சேனல் M for my ஓகே, நீ பார்த்து எப்படி சப்ஸ்கிரைப் காவியன் யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தெரியுங்க. ஐயோ சரி, பாய்டா. என்னன்னு செக் பண்ணி பாப்பீங்க. M for மை டி வித் காவ்யா. my tea காவ்யா. ஓகே, மறக்காம பாருங்க. ஓகே. எப்படியோ 2 சப்ஸ்கிரைபர் தேத்திட்டா பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திறமையா 2 சப்ஸ்கிரைபர் எப்படி தேத்திட்டா. ஓகே, அவனுக்கு அவன் எந்த வீடியோல வரணும்னு அவனுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு சொல்லாமையே வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் இவன் போய் சொல்லி ஏதாவது பிரச்சனைனா தேவையா நம்மளுக்கு. ஸோ சொல்லி அவங்க அம்மா அப்பா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் அவங்க சித்தி யாராச்சும் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல. இங்கே பாருங்க, நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, என்னால் கத்தியே பேச முடியல. நம்ம கவினை பார்க்கலாம்.
கவின் வந்து இந்த ரூம்ல படுத்துருக்கான், என் ரூம்ல. கவின் எங்க? கைஸ் ஒரு வழியா எடுத்துட்டு வந்துட்டோம். யார் யாரு? டேய் என்னடா ஆச்சு? காய்ச்சல்னு சொன்னாங்க, நீ படிச்சிட்டு இருக்க. காய்ச்சல் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? மூஞ்சியை இன்னும் ஒரே நாள் இழைச்சிட்ட. என்றா ஆச்சு இப்படி ஆயிட்டு நீயே? சனித்த உன் பையனை பத்தி கருத்து கணிப்பு ஏதாச்சும் இருக்கா? திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. அது எப்படி திடீர்னு பூவருங்கிற ஃபீவர் வரும்? மக்களே ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணங்காட்டி உண்மையாலுமே காய்ச்சல் வந்துருச்சு. நீ என்ன 101 டிகிரி 105ன்னு சொன்ன? 101. இந்த நார்மல் டெம்பரேச்சர் தானே 100 இப்போலாம். கவியசு உங்க அண்ணனை பத்தி கருத்து கணிப்பு என்ன? இதான் வந்து கண்டென்ட் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்கா பையன் கவின். இந்த 10th வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியாமல் சிரமப்பட்டு படிச்சிருக்கான். திடுப்புன்னு கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்தா படிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே பிளாக்மெயில் பண்ணதுனால அவனுக்கு ஃபீவர் வந்து நார்மலாக இருக்கிற 98 டிகிரி வந்து 101 மாறி போச்சு. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப காய்ச்சல் வந்து படிச்சுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் போய் ஆமாம், இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கான். சரி விடுங்க கைஸ். இத்தனைக்கு காரணம் இந்த பேக்கி தான். பேக்கி இதெல்லாம் போடாதீங்கப்பா. கண்டிப்பா போடுவே சார். நீ இந்த பையனை காய்ச்சல் காரணம் மூல காரணமே நீ தான். பிளாக்மெயில் நீ போயிரு. நீ முன்னே எங்கிட்ட வச்சு சமாளிக்க முடியாது. பிளாக்மெயில் வயிறு வலிக்குன்னு சொன்னேன்னா இப்போ நடிக்காதேன்னு சொல்லி எரிச்சல் வந்துருச்சு. நான் கத்தி விட்டு தான் போனேன். அங்கே போய் பார்த்தா 98 டிகிரின்னு காமிச்சு. உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. போய் உட்கார்ந்து சொல்லி ஆஃபீஸ்லேருந்து பெரியப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி கவினே இங்கே வர உன்ன என்ன தெரியுமா? வந்து நீ ஹாஸ்டல் போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்க போய் ஹாஸ்டலில் சேர்த்துறதுக்கு உண்டான நடவடிக்கைலாம் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்டல் சேர்த்த மாட்டேன்ட்டாங்க. உனக்கு வந்து பயம் வந்துருச்சு, சேர்த்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன அதுக்கப்புறம் போய் எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க காலையில் வந்துட்டு போன விஷயம் உனக்கு தெரியல. கரெக்டா? தெரியுமா? அதுக்கப்புறம் தான் காய்ச்சல்னு சொல்லிட்டு கரெக்டா? நாங்கள் என்ன அவனை பார்த்துட்டு அந்த அவத்தோட எல்லாத்தையும் கேட்டு இப்போ வந்து என்ன இப்போ பரவாயில்லையா? ஒரு மாதிரி டல்லாக இருந்தான். சரி விடு. எப்படி காய்ச்சல் அடிச்சு போடுவான். அவன் இருக்கிற டென்ஷனில் நீ வச்சா டென்ஷன் பண்ணினா அவன் அடிச்சு போடுவான் கண்டிப்பாக. உண்மையாலுமே அவங்ககிட்ட வந்து அடி வாங்கினோம்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு வலிக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு அவன் வந்து எக்ஸாம் ப்ரெஷர்லேயே இருக்கிறான். நீயும் போட்டு அவனை ப்ரெஷர் பண்ணினா சரி விடு. சரி பண்ணா கிளம்பு. அங்கே போய் ஸ்கூலுக்கு போய்க்கோ. ஆஃப்லாம் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக கண்டென்ட்டே இன்னைக்கு நீ தான். உனக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே உனக்கு இதுதான் வந்திருக்கிறோம். இங்கே காவிகா வந்து உன்னை பார்க்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, கண்டென்ட்டுக்கு வேண்டி தான் நீங்கள் வந்திருக்கா. காவிகா கண்டென்ட் கிடைக்கலையேன்னு. நல்லா படிடா தம்பி. பார்த்தீங்கன்னா நம்ம தாக்கிப்புதூர் வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கூட வில்லேஜ் தான். நம்ம கூட வந்து இன்னொரு கெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்யாக்காவோட குட்டி வாண்டு வந்து நம்ம கூட வந்திருக்காப்புல. இன்ட்ரடியூசிங் அச்சுக்குட்டி. ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து கார் ஓட்டி பழக போறோம். யாருக்கு அக்காவுக்கு கார் ஓட்டி பழக போறோம். வாங்க வீடியோக்குள்ள வாங்க. அச்சுக்குட்டி, அக்கா கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? நீ சொல்றா. தெரியும். எவ்வளவு தெரியும்? ஆம்னி கார் ஓட்டுவா. ஐயோ நீ போடு வெடிய. ஆமா. சரி இப்ப பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இத தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாது கரெக்ட்டா? இத தவிர பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ட்ராக் வந்தாச்சு கைஸ். நம்ம இங்கே தான் இதுலேருந்து தான் இது ஆரம்பம் ஓட்டி பழகிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பளவே சொல்லியாச்சு. நான் இன்ட்ரோவெல்லாம் வீடியோக்குள்ளேயே போகலாம். இப்போ அது இல்ல அது விடு. உங்க அண்ணனுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சு அந்த டாபிக் எடுக்கலாம். அவன ஒரு பைத்தியம். என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ? அவனை தானே பார்க்கலான்னு நாங்க வந்தோம். சங்கி கைஸ். சங்கியா? அவனதான் வந்து பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். பார்க்க வரக்கு இது அவனுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லிடு மக்களுக்கு. எதனால வந்துச்சு? சபரிமலை போயிட்டு வந்தானே இருக்கேன். எக்ஸாம் ஃபியர்லாம் இல்லையா இதுல 10th மார்க்? தெரியல கைஸ்.
கைஸ் கிட்ட நீ சொல்லாத, எங்க கிட்ட சொல்லு. காய்ஸ் கிட்ட சொல்லாத, எங்க கிட்ட கைஸ் ஆமா கைஸ். நீ எங்க கிட்ட சொன்னாலே உனக்கு இது கரெக்ட் பண்ணிட்டேடா கைஸ் எங்க கிட்ட சொன்னாலே அவங்க பாத்துக்குவாங்க, கைஸ் பாத்துக்குவாங்க. நீ சொல்லு. என்ன வந்து ஃபேஸஸ் முடி பண்ணலையாட்டக்குது. நான் தான் காடாட்டேன். இவ்ளோ தூரம் போயிட்டீனா நான் எப்படி ஓட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ பார்த்தீங்கன்னா கவ்யாவோட டிரைவிங் செகண்ட் டே ஆஃப் டிரைவிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ சீட் பெல்ட் வந்து அறக்க பறக்க சீட் பெல்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போடுறேன், நீ தான் இதெல்லாம் வச்சு ஏமாத்திட்டு இருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து போடாமல் இருக்க, போட்டால் வந்து அடிக்காது. எனக்கே வளருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் இருந்தா சாரி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சீட் பெல்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டாக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சிரிக்காத சரியா? சீட் பெல்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ போடாமல் இருந்தால் இது அடிக்கும். எது அடிக்கும்? இதா டிங் 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 அலாரம் அடிக்கும். அது அலாரம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ ரொம்ப மைட்டி வந்து கோயம்புத்தூருக்கே வந்து இதை குத்திட்டு சீட் பெல்ட் போடாம போயிருக்காரு. ஸோ கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறாங்க. கிடையவே கிடையாது. அப்பப்போ ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீட் பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற போலீஸ் பார்த்தா மட்டும் சரி. இப்போ நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஸ்டார்ட் பண்ணு. கிளட்ச் அமுத்தி, கிளட்ச் எல்லாம் அமுத்தியாச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்க பாருங்க, ஹேண்ட் பிரேக் எடுத்துள்ள. ஹேண்ட் பிரேக் கம்மன் லட்லி, நீ என்ன தைரியத்துலடா உட்கார்ந்திருக்க லட்லி? எடுத்தாச்சா? இரு வண்டி வருது. வண்டி வருது ஆப்போசிட்ல. இப்ப எடுத்துடு. இது சாப்பிடுற இதுக்கு தள்ள, நான் எடுத்துறேன். பிரேக் பிடிக்குதா? பிரேக் எல்லாம் பிடிக்கானா? ஒரு இது ஹேண்ட் பிரேக் எடுத்துற கூட உனக்கு சக்தி இல்ல. பிரேக் மெதுவா பிடி, இறக்கம் போகுது. மெதுவா பிடி பிரேக்க. இப்ப கிளட்ச் பிடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஃபர்ஸ்ட் கியர். பின்னாடி வண்டி வருதாமா? இது போயிட்டு இரு. லைட்டா நீ அப்படியே லைட்டா இந்த ஓரத்திலேயே மூவ் பண்ணு. இரு அவருக்கு முருகன் பாவம். யாரு முருகன்னா? அண்ணா முருகன்னா நான் போயிட்டாரு. ரெடி. பிரேக்க விட்டுட்டு இன்னொரு வண்டி வருதா? இத்தனை வண்டி தான் வருது. ஆமாண்டா டே, இன்னைக்குன்னு பார்த்து உனக்கு இவ்வளவு வண்டி வருது மாடு. போலாம். லைட்டா கிளட்ச் விட்டு எக்ஸலரேட் கொடு. லைட்டா கிளட்ச் விட்டு எக்ஸலரேட் அப்படியே கொடு. மூவ் பண்ணு. போலாம். ரைட். எடே பின்னாடி ஓதுறே வண்டி என்ன பின்னாடி போகுது? போலாம். வண்டி மூவ் ஆகுது கைஸ். வண்டி மூவ் ஆகுது கைஸ். வண்டி வந்து அடிக்காரா? அவளே வந்து இப்பதான் அந்த ஓரத்துல வேற எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி எடுத்து கொஞ்சம் இதை எடுத்து போய் எப்படி ஸ்டார்ட் பண்ணாப்ல அக்கா? எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணாப்ல? கீ போட்டா ஆன் பண்ணா கிளம்புனா. அங்க பாத்தீங்கன்னா காளிகத்தா இது கிளட்ச் பிடிச்சி செகண்ட் கியர் போடு. கிளட்ச் பிடி, நான் செகண்ட் கியர் போடுறேன். பிடிச்சிட்டியா? இப்போ எக்ஸலரேட்டர் கூட அப்படியே எக்ஸலரேட்டர் கூட கிளட்ச் விட்டு. ஸோ அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்களா மக்களே? ஸோ அந்த கோயில் தான் இது, காளியாத்தா கோயில். வீடியோ எடுத்து போட்டதே இதான் கைஸ். ஆமாம். எப்படி திரும்ப ஸ்டாரிங் திருப்பி நல்லா ஓட்டுறேன். சூப்பர் ஓகே, நல்லா ஓட்டுறேன். ஆனால் வந்து என்ன அப்படின்னா ரோட்டை பார்த்து ஓட்ட இந்த பக்கம் உனக்கு தெரியாது. ஏன்னா இது எஸ்யூவி காருங்காட்டி மேக்ஸிமம் இந்த பக்கம் தெரியாது. நம்ம கணிப்புல ஓட்டிக்கணும். பழகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இருந்த ப்ரெஷர் இப்போ இல்லையில? எனக்கு ப்ரெஷரே இல்ல. அன்னைக்கு கத்துனதான் எனக்கு ப்ரெஷர். மத்தபடி வந்து எனக்கு ஓட்ட தெரியும் கைஸ். எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும். ரிவர்ஸ் மட்டும் தான் எனக்கு எடுக்க தெரியாது. லட்லி எப்படி ஓட்டுறாப்லக்கா? நல்லா தான் கைஸ் போகுது. நல்லா தான் இப்போதைக்கு நல்லா தான் போகுது. இடையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் இது பண்ண முடியாது. தேர்ட் கியர் போகலாமா? கிளட்ச் பிடி. டிரைவர் தம்பி தான்
பாஞ்சரு மெதுவா இப்படி இந்த வாரத்திலேயே போ எதானாலும் டிரைவர் தம்பி தான். எதுக்கு டிரைவர் தம்பினா மக்கா தானே? ஆமா இந்த இடத்துல போகாத. நேராக செல்லவும், வண்டி பாதையை நோக்கி ஓடவும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட என்ன பண்ணணும்? ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போனா சொல்றேன். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கைஸ். கைஸ் வாய் பேசக்கூடாது என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும். அவன சரி நாங்கலாம் இறங்கிக்கிறோம். தனியா அது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு வரியா? வேணாமாப்பா பெரிய தான். இங்க மெதுவா பிரேக் பிடிங்க. ஸ்பீட் பிரேக்கர் மெதுவா. டேய் நிறுத்தாமே போற நீ. நிறுத்தி ஸ்பீட் பிரேக்கர்ல செகண்ட் கியர் டவுன் பண்ணனும். தேர்ட் கியர் டவுன் பண்ணாம போனாலும் இப்போ நான் வந்துட்டேன் ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி. கைஸ் இவர் ரொம்ப என்ன மட்ட தட்டி பேசுறாரு. எனக்கு ஓட்ட தெரியும்னு சொன்னால் நம்பாம பேசுறாரு. கைஸ் பேசலட்லி. எங்க அக்காவை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு காட்டு. இவரால வண்டல் கைஸ். எங்க அக்கா மெதுவா வண்டி வருது. இந்த வாரம் கட்டாத. மெதுவா அவங்க போயிட்டு கத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டு உங்ககிட்ட. எப்படி கத்த கூடாது? எனக்கு ஓட்ட தெரியும். என்னதான் இருந்தாலும் இல்ல என்னதான் இருந்தாலும் வருமுன் காப்பது நல்லது. பேக் வச்ச சிங்க கைஸ். ஆமா மைண்ட் பேடி கைஸ். சொல்றேன். சரி ஓகே. இதோட வந்து இந்த vlog வந்து நம்ம இந்த vlogல இதோட நம்ம கட் பண்ண போறோம். ஸோ வந்து இதுல கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்ப்போம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாடி தோட்டம். அக்கா வீட்டில் மாடி தோட்டம் சின்ன செட்டப்பாக பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு. இது என்ன பூ? செம்பங்கி இல்லை, ஏதோ இது என்ன செடின்னு தெரில. ஆனால் நல்லா பேர் தெரிஞ்ச செடி தான். யாராச்சும் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. மறந்துருச்சு. ஆமாம். அப்புறம் நிறைய ரோஜா செடி, கீரை செடி பாருங்கள். கீரை செடி இது பன்னீர் காமி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி வச்சுருக்காங்க பாருங்கள். வில்லேஜ்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு உங்கள் அக்கா மாடி தோட்டத்தில் வச்சுருக்காங்க? வில்லேஜில் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் பன்னீர். ஃபைனலாக வந்து பன்னீர் நல்லா தான் இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள். சன் செட் ஆகுது. இது கைஸ் இங்கே பாருங்கள். இதுக்கு பேர் என்ன? வில்லேஜ்னு சொல்லாமல் என்ன சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கு பாருங்கள். வியூவில் உட்காந்து நம்ம வந்து பன்னீர் சாப்பிட போகிறோம். பன்னீர் சாப்பிட்டு நைட்டு இங்கே சாப்பிடலாமா வேணாமா? அவங்க தான் அன்னதானத்துக்கு போகிறாங்களாமா? ஆமாம் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. பூ கட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. செமையாக இருக்கு. இந்த மாதிரி எனக்கு நானே செஞ்சு சாப்பிடாம எனக்கு இளம்பருதி சைக்கிள் ஓட்டிட்டு போகலாம் பாரு. இளம்பருதி இளம்பருதி மேலவா ஒன்றும் டாட்டா. கைஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கவினை வந்து ஒரு தம்ப்நெயில் எடுக்கலாம் யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டோம். ஸோ தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்க ஸோ ஃபஸ்ட்டு காவியா தான் வந்து பார்த்திங்கன்னா கவினை வந்து அடித்தாப்புல. ஆள் எப்போவுமே அடிக்கிறங்காட்டி கவின் இன்னைக்கு 2 அடி சேர்த்து கொடுத்துட்டான். ஸோ அழுதுட்டுருக்காப்புல. சரி விடு, அழுகாத விடு, அவன் தான் அடித்தான். போயிரு. இவர் ரியலாகவே அழுகிறாங்க கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல வரும். அவன் எப்படி அடிக்கிறான் நீ எதுவுமே கேட்காம நீ தான் ஃபர்ஸ்ட் அவனை கை வச்ச. ஃபர்ஸ்ட் நீ தான் அவனை கை வச்ச. நான் செத்தாலும் உனக்கு அவளை இல்லைங்கிறது நீ எப்பவுமே அப்படிதான் இருப்ப. நீ தானே ஃபர்ஸ்ட் தயவுசெய்து போய் அந்த சைடுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ இலகாயில வர மாதிரி சண்டே ஆயிட்டு இருக்கு. யூடியூப்லயே சண்டே ஆயிட்டு இருக்கு. இலகாயில தம்ப்நெயில் போட்டுருவான். காவியா இஸ் கிரையிங் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டு வச்சுக்கிறேன். பிச்சுக்குவோம், வியூஸ் வந்து பிச்சுக்குவோம். இலகாயில வர மாதிரி மக்கள் நீங்களே சொல்லுங்கள். அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. நான் போய் இடையில எப்படி சமாதானப்படுத்த முடியும் சொல்லுங்க. ரியல் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. நான் தான் முதல்ல அடிச்சேன், நீ தான் பாருங்க. ரியல் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் போட்டே ஆவேன். தயவுசெய்து கவினை ஏதாவது நான் சொல்லிடுவேன். கவினை ஸ்கூல் நடக்கிறது அப்புறம் வலிக்கு தெரியுமா மாடி நீ எதுவுமே கேட்காம இருக்காம அப்படி அடிக்கிறா சொல்லு. வலிக்குமா வலிக்காதா? நீ தான் தொந்தரவு பண்ண. அதை எடுத்து அடிச்சிருமா? நீ தான் வந்து அவனை தொந்தரவு பண்ண. அதனால தான் அவன் கை வச்சான். அவன் அமைதியாக தான் இருந்தான். எப்படி அன்னைக்கு அடிச்சு இப்படித்தான் வலி தெரியுமா? அவனை தொந்தரவு பண்ண கிடையாது அவன் அடிச்சான். டென்ஷனா
அச்சி இவன் ஏமாத்தி 100 200 காசு வாங்கி கொடைக்கானல் போறானம்மா ஹரிபாலாஜி இவனெல்லாம். ஃபர்ஸ்ட் ஷட் அப் எதுக்கு காசு வாங்கினாவன்? எதுக்கு காசுன்னு கேளுங்க அச்சி. உங்க வேலை அது டீச்சர் வாங்கிட்டு சொன்னாங்க. டீச்சர் வாங்கிட்டு சொன்னாங்க காசு. சரி ஒரு ரூபா போடு. ஒரு ரூபா இல்லை 100 ரூபா அந்த மாதிரி போடு. ரூபா நான் 50 வீசா. இங்க வா நான் தரேன். இங்க நான் தரேன். சரிவா அக்கா வேற 100 ரூபா போட்டு நான் தரேன். எதுக்குடா காசு? இங்க லட்டு இங்க. எதுக்கு காசு அதை சொல்லு, டீட்டெயில சொல்லு. சொன்னாதான் தருவோம். ஃபோன் பண்ணி எது காசுன்னு சொல்லு. உன்னோட மக்கள் போடுவாங்க இங்கன்னு சொல்லிடு. ஐயோ ஆமா யூடியூப்ல இருந்து நான் அமௌண்ட் இது பண்ணி உனக்கு வாங்கி போட்டு வரேன். சொல்லு எதுக்குன்னு சொல்லு. சொன்னீங்கன்னா தான் போடுவேன் நான், இல்லைன்னா நான் காசு தர மாட்டேங்க வீரசே. ஐயோ லட்டு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தா கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. ஏழை பசங்க கனெக்ட் பண்ணி அது என்ன ஃபவுண்டேஷன் சொல்லு. அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. தெரியாது. அவனை கலெக்ட் பண்ணிட்டா சொன்னாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். வெறும் பேரு கிளாஸ் பள்ளிக்கூடத்து நேம். நீ கொடைக்கானல் போறக்கு ஐடியா பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட. யாரு பேரு? ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு. அச்சி ஏதோ இது பண்றானுங்க அச்சி தேவையில்லாம. போன வருஷம் 4வது 5வது எங்க அம்மா காசு கொண்டு கொடுத்தேன். அது மாதிரி இப்போ கலெக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. அச்சி அத்தனை பொய்யுங்க அச்சி. இவன் போய் ஃப்ராட் பண்ணி திரினேன். ஏதோ ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு 100 ரூபா ஓடுங்கிறானுங்க அச்சி. என்ன இங்க ஒரு ஐடியா பண்ண ஒரு ஐடியா சொல்லிட்டா. ஒரு 500 ரூபா போட்டு உன் உண்டியில உடைச்சு அந்த காசு எடுத்து கொண்டு போய் கொடுத்துரு. ஏழை பசங்களுக்கு தானே. அது எப்படி விவரம்? சாமி தான் 100 ரூபா. நவமி தான் 100 ரூபா தருவா. ஜிபே தான் பண்ணுவாங்க. கேட்ட ஜிபே மட்டும் தான். சரி எதுக்குன்னு சொல்லு. நான் 500 ரூபா தரேன். எதுக்குன்னு சொல்லு. வேற பசங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். இங்க இது கூட எதுக்குன்னு சொல்லு. கைஸ் இங்க பாருங்க. கைஸ் இங்க பாருங்க. கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபார்மேஷன்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேண்டி வந்து நம்ம லட்லி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். வலுக்கட்டாயமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். கலெக்ட் பண்ணி நீ அவங்க கொடுப்பியா கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸுகளோட கொடைக்கானல் இல்ல फ्रेंड्स அவங்க கிட்ட கொண்டு கொடுத்தா சர்டிபிகேட் பாண்டா கோழி பை சொல்லக்கூடாது. மெடல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இப்ப படிச்சு எல்லாம் மெடல் சர்டிபிகேட் வாங்குறது இல்ல. அதுல காசு கொடுத்து மெடல் சர்டிபிகேட் வாங்கிக்கிறது. போன வருஷம் 5th ல கொடுத்தாங்க. பாண்டா கோழி படிச்சு வாங்குன பாண்டா கோழி. அவ என்ன எழுதிக்கிறான்னு காட்டு. என்ன எழுதிக்கிறான்னு பாரு. இங்க காட்டு. கையெடு. திருப்பி காமி. நேம் மை செல்ஃப் எவ்வளவு 200. அப்புறம் என்ன எழுதி கொடு பார்க்கலாம். சௌமிதாக்கு மேலே உனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? WMITH. ஐயோ சௌமிதா. ராஜ்குமார்னு போட்டிருக்கு. ராஜ்குமார் கமெண்ட்டு 100 500 500 ரூபா லட்சம் ரூபா வேணாலும் போட்டுக்கோ. ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. 500 ரூபா போட்டுக்க நான் தரேன்டா உனக்கு. ஆனா இப்ப தர மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தான் தருவேன். அப்பா இருக்குடா. போய் கொண்டு போய் எப்ப தரணும்? இது கடைசி டேட் எப்ப? நாளைக்கு. போய் சொல்லாத. நாளைக்கு தான். போய் சொல்லாத. நாளைக்குள்ள நீ 10 ரூபாய் கூட கலெக்ட் பண்ண முடியாதுடா குண்டு. நாளைக்கு நைட் போனா பூரா வசூல் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வசூல் பண்ணுறது கோயிலுக்கு போறியா?